ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார். அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் ராஜோகுணம் உடையவர்களின் கதை. அத்தகையோரை பற்றி மக்கள் அவர் இப்போது சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்பார்கள். மணிராம்பூர் என்று கேட்டதும் குருதேவருக்கு தம் இளமைக்கால நண்பன் ஸ்ரீராமின் நினைவு வந்தது. குருதேவர் கூறினார், ஸ்ரீராமின் கடை உங்கள் கிராமத்தில் இருக்கிறது. காமார்புகூரில் அவன் என்னோடு படித்தான். சில நாட்களுக்கு முன்பு இங்கு வந்திருந்தான். மணிராம்பூர் பக்தர்கள் கேட்டார்கள், இறைவனை பெறுவதற்கான வழி என்ன? தயவு செய்து எங்களுக்கு கூறி அருளுங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், சிறிது சாதனை, தவம் செய்ய வேண்டியது அவசியம். பாலில் வெண்ணெய் இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது. பாலை தயிராக்கி அதை கடைந்து வெண்ணெயை எடுக்க வேண்டும். அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். சில நாட்கள் தனிமையில் வாழ்ந்து பக்தியை பெற்ற பிறகு எங்கு வேண்டுமானாலும் வாழலாம். காலில் செருப்பிருந்தால் முட்கள் நிறைந்த காட்டிலும் சுலபமாக நடந்து செல்லலாம். முக்கிய விஷயம் நம்பிக்கை. எண்ணத்திற்கு ஏற்பவே பலன் இருக்கும். அந்த நம்பிக்கைதான் மூலதனம். நம்பிக்கை வந்துவிட்டால் பிறகு பயமில்லை. மணிராம்பூர் பக்தன் கேட்டார்கள், சுவாமி, குரு அவசியமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், பலருக்கு அவசியம். ஆனால் குருவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும். குருவை கடவுளாக உணர்ந்தால் வெற்றிதான். அதனால் வைணவர்கள் குரு, கிருஷ்ணர், வைஷ்ணவர் என்று கூறுகிறார்கள். இறைவனின் திருநாமத்தை இடைவிடாமல் சொல்ல வேண்டும். கலியுகத்தில் இறைநாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டு. இந்த யுகத்தில் உயிர் உணமை சார்ந்திருப்பதால் யோகம் பழகுவது சாத்தியமல்ல. பகவானுடைய பெயரை கைத்தட்டிக் கூவினால் பாவமாகிய பறவை பறந்தோடிவிடுகிறது. சத்சங்கம் மிகவும் அவசியம். கங்கையின் அருகில் செல்லும் அளவிற்கு குளிர்காற்றை அதிகமாக அனுபவிக்கலாம். நெருப்பை நெருங்கும் அளவிற்கு சூட்டை பெறுகிறோம். சோம்பிக் கிடப்பதால் எதையும் சாதிக்க முடியாது. உலகியல் இன்பங்களில் நாட்டமுடையவர்கள் என்றாவது ஒரு நாள் இறைவனை அடையலாம் என்பார்கள். மகன் பிடிவாதமாக இருந்தால் உரிய காலத்திற்கு 3 வருடங்களுக்கு முன்பே தந்தை சொத்தை பிரித்துக் கொடுத்து விடுகிறார் என்று ஒருமுறை கேசவரிடம் கூறினேன். தாய் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். பச்சிளங்குழந்தை படுத்திருக்கிறான். தாய் அதன் வாயில் பால் புட்டி காம்பு ஒன்றை வைத்துச் சென்றிருக்கிறாள். ஆனால் குழந்தை அதை எரிந்துவிட்டு ஓவென்று அழுதால் உடனே பானையை இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்து அவனை தூக்கி வைத்து பால் கொடுக்கிறாள். இதையெல்லாம் நான் கேசவருக்குச் சொன்னேன். கலியுகத்தில் ஓர் இரவும் ஒரு பகலும் அழுதாலே போதும் இறைக்காட்சி கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. உரிமை எடுத்துக்கொள். நீ என்னை படைத்துள்ளாய், என் முன் வந்தே ஆக வேண்டும் என்று இறைவனிடம் கூறு. இறைவன் மனத்தைத்தான் பார்க்கிறார். நீ இல்லறத்தில் இரு அல்லது வேறு எதிலாவது இரு. ஆசை கொண்ட மனம் ஈர நெருப்பு குச்சிக்குச் சமம். எவ்வளவு உரசினாலும் எரியாது. ஏகலைவன் துரோணாச்சாரியரின் மண் உருவத்தை குருவாக வைத்தே வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றுவிட்டான். முன்னேறிச் செல். விறகு வெட்டி முன்னேறிச் சென்றதால்தான் சந்தன மரங்கள், வெள்ளிச் சுரங்கம், தங்கச் சுரங்கம் முதலியவற்றைக் கண்டான். மேலும் முன்னோக்கிச் சென்று வைர மாணிக்கச் சுரங்கங்களையும் காண முடிந்தது. அறியாமையில் இருப்பவர்கள் மண் சுவர் கொண்ட வீட்டில் வாழ்பவர்களுக்கு ஒப்பானவர்கள். வீட்டிற்குள்ளும் போதிய வெளிச்சமில்லை. வெளியிலும் எந்தப் பொருளையும் பார்க்க முடிவதில்லை. ஞானம் பெற்ற பிறகு இல்லறத்தை நடத்துபவன் கண்ணாடி வீட்டில் வாழ்பவனைப் போல். வீட்டின் உள்ளேயும் வெளிச்சம், வெளியிலும் வெளிச்சம். உள்ளே இருக்கும் பொருட்களையும் பார்க்க முடிகிறது, வெளியே இருக்கும் பொருட்களையும் பார்க்க முடிகிறது. ஒன்றைத் தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த பரம்பொருள் நம்மில் நான் என்பதை வைத்திருக்கும் வரை அவரே ஆதிசக்தியின் வடிவத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்து வருவதாக நமக்கு காட்டுகிறார். பிரம்மமே ஆதிசக்தி. ஒரு மன்னன் யோகி ஒருவரிடம் தனக்கு ஒரே வார்த்தையில் ஞானமளிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு யோகி, சரி, நீ ஒரே வார்த்தையில் ஞானம் பெறுவாய் என்றார். சிறிது நேரத்தில் அரசனிடம் ஒரு ஜால வித்தைக்காரன் வந்தான். வந்த அவன் 2 விரல்களை சுழற்றியபடியே அரசனிடம், மன்னா, இதோ பாருங்கள், இதோ பாருங்கள் என்றான். அரசனும் ஆச்சரியத்துடன் பார்த்தான். சிறிது நேரம் சென்றதும் 2 விரல்கள் ஒரு விரலாக மாறிவிட்டன. வித்தைக்காரன் அந்த ஒரு விரலை சுற்றியபடியே, அரசே, இதோ பாருங்கள், இதோ பாருங்கள் என்றான்.
இதன் பொருள் பிரம்மமும் ஆதிசக்தியும் முதலில் இரண்டாகத் தோன்றுகின்றன. ஆனால் பிரம்மஞானம் ஏற்பட்ட பிறகு இரண்டு இருப்பதில்லை, வேறுபாடு இருப்பதில்லை, ஒன்றே இரண்டு இல்லை, அத்வைதம். பெல்கேரியாவிலிருந்து கோவிந்த முகோபாத்தியாயர் முதலிய பக்தர்கள் வந்திருந்தனர். முன்பு ஒருமுறை அவரது வீட்டிற்கு குருதேவர் சென்றிருந்தார். அங்கே ஒரு பாடகர் அன்னையே விழித்தெழு, அன்னையே விழித்தெழு என்ற பாட்டை பாடினார். அதைக் கேட்டு குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். கோவிந்தர் அந்த பாடகரை அழைத்து வந்திருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இந்த பாடலில் 6 சக்கரங்களை துளைப்பது பற்றி கூறப்படுகிறது. இறைவன் வெளியிலும் இருக்கிறான், உள்ளேயும் இருக்கிறான். அவன் உள்ளிருந்து மனத்தின் பல்வேறு நிலைகளை உண்டாக்குகிறான். 6 சக்கரங்களை துளைத்து சென்றால் மாயையின் அரசை கடந்து ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைந்து ஒன்றாகிறது. இதுதான் இறைக்காட்சி. மாயை வழிவிடாவிட்டால் இறைக்காட்சி கிடைக்காது. ராமர், லக்ஷ்மணன், சீதை மூவரும் சென்று கொண்டிருந்தனர். முதலில் ராமர், நடுவில் சீதை, பின்னால் லக்ஷ்மணன். சீதை இடையில் இருப்பதால் லக்ஷ்மணனுக்கு ராமரை பார்க்க முடியவில்லை. அதேபோல் நடுவில் மாயை இருப்பதால் மனிதன் இறைவனை காண முடியவில்லை. மணிமல்லிக்கிடம், ஆனால் இறையருள் கிடைக்குமானால் மாயை வழிவிட்டுவிடும். எஜமான் உத்தரவிட்டால் காவல்காரன், பிரபோ இதோ வாசலை திறந்து விடுகிறேன் என்று கூறுவான். வேதாந்த நெறியும் புராண நெறியும். இந்த வாழ்க்கை ஒரு மாய மாளிகை என்கிறது வேதாந்தம். அதாவது இந்த உலகமெல்லாமே பொய், கனவை போன்றது என்கிறது அது. ஆனால் புராணங்களும் பக்தி சாஸ்திரங்களும் இறைவனே 24 தத்துவங்களாக ஆகியிருக்கிறான் என்று கூறுகின்றன. அவனை உள்ளேயும் வெளியேயும் பூஜை செய். நான் உணர்வை இறைவன் நம்மில் வைத்திருக்கும் வரை எல்லாமே உள்ளது. உலகம் கனவு போன்றது என்று அப்போது கூறுவது சரியல்ல. கீழே தீ எரிந்து கொண்டிருப்பதால்தான் பானையில் அரிசி, பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாம் குதிக்கின்றன. நான் இருக்கிறேன், நான் குதிக்கிறேன் என்று சொல்வது போல் அவை துள்ளுகின்றன. உடல்தான் பானை, மனமும் புத்தியும் தண்ணீர். புலன்கள் நாடுகின்ற பொருட்கள்தான் அரிசி, பருப்பு, உருளைக்கிழங்கு முதலியவை. நான் எனும் எண்ணம்தான் குதிக்கிறது. சச்சிதானந்தமே நெருப்பு. பக்தி சாஸ்திரம் இந்த வாழ்க்கையை ஓர் ஆனந்த மாளிகை என்று கூறுகிறது. ராம் பிரசாதர் ஒரு பாட்டில் இந்த உலகத்தை ஒரு மாய மாளிகை என்கிறார். அதற்கு விடையளிப்பது போல் மற்றொருவர் உலகை ஆனந்த மாளிகை என்று அழைக்கிறார். காளியின் பக்தன் ஜீவன் முக்தன், என்றும் ஆனந்தமயமானவன். இறைவனே மாயையாக இருப்பதை பக்தன் காண்கிறான். இறைவனே உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியுள்ளார். இறைவன், மாயை, உயிர், உலகம் எல்லாம் ஒன்றென்று பக்தன் காண்கிறான். சில பக்தர்கள் எல்லாவற்றையும் ராமமயமாக காண்கிறார்கள். ராமரே எல்லாமாகியுள்ளார் என்பார்கள் அவர்கள். வேறு சிலர் அனைத்தையும் ராதாகிருஷ்ணமயமாக காண்கின்றனர். கிருஷ்ணனே 24 தத்துவங்களாக திகழ்கிறார் என்பார்கள் அவர்கள். பச்சை கண்ணாடி அணிந்து கொண்டால் பார்ப்பதெல்லாம் பச்சையாகவே தெரியும். ஆனால் இறைவனுடைய சக்தி வெளிப்பாட்டில் வேறுபாடு இருப்பதை பக்தி நெறி ஒப்புக்கொள்கிறது. ராமரே எல்லாமாக ஆகியுள்ளார். ஆனால் சில இடங்களில் அவருடைய சக்தி அதிகமாக வெளிப்படுகிறது, சில இடங்களில் குறைவாக வெளிப்படுகிறது. அவதார புருஷர்களிடம் ஒருவிதமான வெளிப்பாடு, சாதாரண உயிர்களிடம் ஒருவிதமான வெளிப்பாடு. அவதார புருஷர்களுக்கும் உடல் உணர்வு உண்டு. மாயை காரணமாக அவர்கள் உடல் தரிக்கின்றனர். சீதைக்காக ராமர் அழுதார். குழந்தைகள் கண்ணாமூச்சி விளையாடுவது போல் அவதார புருஷர்கள் வேண்டுமென்றே தங்கள் கண்களை கட்டிக்கொள்கின்றனர். ஆனால் தாய் அழைத்தால் உடனே விளையாட்டு நின்றுவிடுகிறது. சாதாரண மனிதர்களின் நிலை வேறு. கண்ணை கட்டியிருக்கின்ற அதே துணி பின்புறத்திலும் 8 ஆணிகளால் அரைந்து வைக்கப்பட்டுள்ளது. அந்த 8 ஆணிகள் வெட்கம், வெறுப்பு, பயம், ஜாதிப் பெருமை, குலப்பெருமை, நல்லொழுக்கம், துன்பம், நிந்தனை முதலிய அஷ்டபாசங்களாகும். குருவின் துணையின்றி இவற்றை அழிக்க இயலாது. பக்தன் கூறினார், சுவாமி, அருள் கூர்ந்து எங்களை ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோரிலும் இறைவன் உள்ளார்.
ஆனால் கேஸ் கம்பெனிக்கு விண்ணப்பம் செய். அவர்கள் வந்து உன் வீட்டிற்கும் இணைப்பு கொடுப்பார்கள். ஆனால் ஏக்கத்துடன் பிரார்த்திக்க வேண்டும். 3 கவர்ச்சிகள் ஒன்று சேர்ந்தால் இறை காட்சி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. தாய்க்கு குழந்தையிடம் இருக்கும் கவர்ச்சி, கற்புடைய பெண்ணிற்கு கணவனிடம் உள்ள கவர்ச்சி, உலகியல் மனிதனுக்கு பொருட்களின் மீதுள்ள கவர்ச்சி. இவையே அந்த 3 கவர்ச்சிகள். சரியான பக்தனுக்கு சில அடையாளங்கள் உள்ளன. குருவின் உபதேசத்தை கேட்டதும் அவன் நிலை பெற்று நின்று விடுகிறான். மகுடி இசை கேட்ட நாகம் அதில் கட்டுண்டு நின்று விடுகிறது. சில வகை பாம்புகள் மகுடி இசைக்கு அடங்குவதில்லை. மற்றோர் அடையாளம், சரியான பக்தனிடம் கிரகித்து ஏற்கும் ஆற்றல் இருக்கும். போட்டோகிராஃப் எடுக்கும்போது வெறும் கண்ணாடியில் படம் பதியாது. ஆனால் கருப்பு திரவம் தடவிய கண்ணாடியில் படம் பதியும். அந்த கருப்பு திரவம்தான் பக்தி. இன்னொரு அடையாளம், சரியான பக்தன் புலன்களை வென்றவனாக இருப்பான், காமத்தை வென்றவனாக இருப்பான். கோபியரிடம் காமம் இருக்கவில்லை. நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறீர்கள், அப்படியே இருங்கள். அதிலிருந்தபடியே சாதனைகள் செய்வது எளிது. இது கோட்டைக்குள் இருந்து கொண்டு போரிடுவது போலாகும். சவசாதனை செய்யும்போது பிணம் அடிக்கடி ஆவென்று வாயை திறந்து பயம் முறுத்தும். அதனால் அரிசி, வறுத்த பயிறு வைத்திருக்க வேண்டும். அதன் வாயில் அவ்வப்போது கொடுக்க வேண்டும். பிணம் அமைதியடைந்தால் கவலை இல்லாமல் ஜபம் செய்ய முடியும். அதேபோல் மனைவி மக்களை அமைதிப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு உணவு மற்றும் உடைக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்போதுதான் சாதனைகள் செய்வதற்கு சாதகமாக இருக்கும். சுகபோக நாட்டம் இன்னும் பாக்கி உள்ளவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை நாட வேண்டும். அதனால்தான் நித்யானந்தர் மாகூர் மீன் குழம்பு, இளம் பெண்களின் தழுவல், ஹரிஹரி என்று சொல்லுதல் என்று ஏற்பாடு செய்தார். ஆனால் உண்மையான துறவியின் நிலை முற்றிலும் வேறானது. தேனீ மலரைத் தவிர வேறு எதின் மீதும் உட்காராது. சாதகப் பறவைக்கு எல்லா நீருமே உதவாததுதான். வேறு எந்த நீரையும் பருகாமல் சுவாதி நட்சத்திரத்தில் பெய்யும் மழை நீருக்காக அது வாயை ஆவென்று பிளந்து கொண்டிருக்கும். இதுபோல் உண்மையான துறவி இறை ஆனந்தத்தைத் தவிர வேறு ஆனந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேனீ மலரில் மட்டுமே உட்காரும். உண்மையான துறவி தேனீக்கு ஒப்பானவன். இல்லறத்தார் சாதாரண ஈ போன்றவர்கள். ஈ இனிப்பு பண்டங்களிலும் உட்காரும், மலத்திலும் உட்காரும். நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். இறைவனை தேடி அலைகிறீர்கள். எல்லோரும் தோட்டத்தை பார்ப்பதிலேயே மகிழ்ச்சி காண்கிறார்கள். ஏதோ ஓரிருவர் மட்டுமே தோட்டத்தின் சொந்தக்காரனை தேடுகிறார்கள். உலகின் அழகை மக்கள் பார்க்கிறார்கள், அதன் சொந்தக்காரனை தேடுவதில்லை. பாடகரைச் சுட்டிக்காட்டி இவர் 6 சக்கரங்களைப் பற்றிய பாடலை பாடினார். அவையெல்லாம் யோகத்தைப் பற்றிய விஷயங்கள். ஹடயோகம், ராஜயோகம் என்று 2 யோகங்கள் உள்ளன. ஹடயோகி பலவிதமான உடற்பயிற்சி செய்கிறான். சித்திகளும் நீண்ட ஆயுளும் அவனது லட்சியம். அவனுக்கு அஷ்டமா சித்திகளும் வேண்டும். இவையெல்லாம்தான் அவனது நோக்கம். பக்தி, அன்பு, ஞானம், வைராகியம் போன்றவை ராஜயோகத்தின் லட்சியம். ராஜயோகம்தான் நல்லது. வேதாந்தம் சொல்கின்ற 7 தலங்களுக்கும் யோகம் சொல்கின்ற 6 சக்கரங்களுக்கும் பல ஒற்றுமைகள் உள்ளன. வேதம் கூறுகின்ற முதல் 3 தலங்களே யோகம் கூறுகின்ற மூலாதார, சுவாதிஷ்டான, மணிப்பூரக சக்கரங்கள். குதம், பிறப்புறுப்பு, தொப்புள் ஆகிய 3 தளங்களில்தான் பொதுவாக மனம் நிலை பெற்றுள்ளது. 4வது தளத்திற்கு மனம் உயரும்போது, அதாவது அநாகத தாமரையை அடையும்போது தீபச் சுடர்போல் ஜீவாத்மாவின் காட்சி கிடைக்கிறது. ஜோதி தரிசனமும் கிடைக்கிறது. இது என்ன என்று ஆச்சரியப்படுகிறான் சாதகன். 5வது தளத்திற்கு மனம் சென்றுவிட்டால் இறைவனை பற்றிய பேச்சுக்களை மட்டும் கேட்க மனம் விரும்பும். இங்கு விசுத்த சக்கரம் இருக்கிறது. 6வது தளமும் ஆக்ஞா சக்கரமும் ஒன்று. அங்கு மனம் சென்றதும் இறை காட்சி கிடைக்கிறது. ஆனால் அங்கே ஒரு தடை இருக்கிறது. லாந்தர் விளக்கின் உள்ளே சுடர் உள்ளது. ஆனால் இடையில் கண்ணாடி இருப்பதால் அதை தொட முடியாதது போல். ஜனக மன்னர் 5வது தளத்திலிருந்து பிரம்மஞான உபதேசம் செய்தார். அவர் சில வேளைகளில் 5வது தளத்திலும் சில வேளைகளில் 6வது தளத்திலும் தங்கினார். 6 சக்கரங்களை துளைத்த பிறகு 7வது தளம்.
அங்கே சென்றதும் மனம் ஒடுங்கி விடுகிறது. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாகி விடுகின்றன. சமாதி உண்டாகிறது. உடலுணர்வு விலகி அனைத்தும் மறந்து விடுகிறது. புற உணர்வு நீங்குகிறது. பன்மை காணும் அறிவு மறைகிறது. ஆராய்ச்சி நின்று விடுகிறது. ஆராய்ச்சி செய்யும்போது பன்மை காணும் அறிவு உள்ளது என்று திரிலங்க சுவாமிகள் கூறினார். ஆராய்ச்சியில் பன்மை உணரப்படுகிறது. சமாதிக்குப் பிறகு 21 நாட்களில் மரணம் வாய்க்கிறது. ஆனால் குண்டலினி சக்தி விழித்து எழாமல் விழிப்புணர்ச்சி ஏற்படுவதில்லை. இறையனுபூதி பெற்றவனுக்கு சில அடையாளங்கள் உள்ளன. அவன் பாலனைப் போல், பித்தனைப் போல், ஜடத்தைப் போல், பேய் போல் ஆகிவிடுகிறான். மேலும் நான் இயந்திரம், இறைவன் அதை இயக்குபவர், அனைத்தையும் நடத்துபவர் இறைவன், மற்றவர்கள் செயலற்றவர்கள் என்ற திடமான உணர்வு அவனுக்கு உண்டாகிறது. இலை அசைவதும் இறைவனின் விருப்பப்படியே என்று சீக்கியர்கள் கூறினர். ராமரின் விருப்பப்படியே எல்லாம் நடக்கின்றன என்ற உணர்வு வேண்டும். ராமரின் விருப்பப்படி துணி விலை 1 ரூபாய் 6 அணா. ராமரின் விருப்பப்படி திருட்டு நடந்தது. ராமரின் விருப்பப்படி கொள்ளையர் பிடிபட்டனர். ராமரின் விருப்பப்படி என்னை போலீசார் பிடித்துச் சென்றனர். கடைசியில் ராமரின் விருப்பப்படியே என்னை விடுதலையும் செய்தார்கள் என்று நெசவாளி கூறினானே, அதுபோன்ற உணர்வு. மாலை வேளை நெருங்கிக் கொண்டிருந்தது. குருதேவர் சிறிது கூட ஓய்வெடுக்க முடியவில்லை. தொடர்ந்து பக்தர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். மணிராம்பூர் மற்றும் பெல்கேரியா பக்தர்களும் பிறரும் தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கி விடைபெற்றனர். பிறகு கோயில்களுக்குச் சென்று வழிபட்டுவிட்டு இருப்பிடம் திரும்பினர். வெள்ளி, ஜூன் 15, 1883. அம்மாவாசை கழிந்து 10ஆம் நாள். தசரா பண்டிகை. பக்தர்கள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தரிசிப்பதற்காக தக்ஷிணேஸ்வர காளி கோயிலுக்கு வந்திருந்தார்கள். அதற்கும் மாவிற்கும் தசரா விடுமுறை கிடைத்ததால் அவர்களும் வந்திருந்தனர். ராக்காலின் தந்தை தம் மாமனாருடன் வந்திருந்தார். ராக்காலின் தந்தை 2வது திருமணம் செய்து கொண்டிருந்தார். அவரது மாமனார் முன்பே குருதேவரின் பெயரை கேள்விப்பட்டிருந்தார். அவர் ஒரு சாதகர், குருதேவரை தரிசிக்க வந்திருந்தார். உணவிற்குப் பிறகு குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவ்வப்போது ராக்காலுடைய தந்தையின் மாமனாரை பார்த்தார். பக்தர்கள் கீழே அமர்ந்திருந்தனர். மாமனார் கேட்டார், சுவாமி, இல்லறத்தில் இருப்பவர்களால் கடவுளை அடைய முடியுமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் பொன்முறவுடன் கூறினார், ஏன் முடியாது? சேற்று மீனைப் போல் இரு. அது சேற்றில் வாழ்கிறது, ஆனால் அதன் உடலில் ஒன்றும் சேறு இல்லை. கற்பிழந்த பெண்ணைப் போல் இரு. வீட்டு வேலைகளை எல்லாம் அவள் செய்வாள், ஆனால் மனம் கள்ளப்புருஷனை நினைத்துக் கொண்டிருக்கும். இறைவனிடம் மனத்தை வைத்துக்கொண்டு உலகக் கடமைகள் எல்லாவற்றையும் செய். ஆனால் இது மிகவும் கடினம். ஜாடியில் ஊறுகாயும் பானையில் தண்ணீரும் இருக்கின்ற அறையில் விஷஜுர நோயாளியா? அவனது நோய் எப்படி நீங்கும்? ஊறுகாயின் நினைப்பு மனத்தில் எழுந்தாலே வாயில் நீர் ஊறுகிறதே என்று ஒரு சமயம் நான் பிரம்ம சமாஜத்தினரிடம் கூறினேன். ஆண்களுக்கு பெண்கள்தான் ஊறுகாய். போகத்தில் ஆசை மனிதனிடம் எப்போதும் இருந்து வழிகிறது. இந்த இன்ப நாட்டம்தான் தண்ணீர் பானைகள். இந்த ஆசை தனியவே செய்யாது. நான் ஒரு பானை தண்ணீர் குடிப்பேன் என்று அடம்பிடிக்கிறான் என்றால் நிலைமை மோசமாகிவிட்டது. வாழ்க்கையில்தான் எத்தனை குழப்பங்கள். இந்த பக்கம் போனால் துடைப்பக்கட்டையால் அடிபட்டுச் சாவாய். அந்த பக்கம் போனால் விளக்கு மாற்றால் அடிவாங்குவாய். இன்னொரு பக்கம் போனாலோ செருப்படி. போதாக்குறைக்கு தனிமையான இடத்தில் அல்லாமல் கடவுளை நினைக்கவும் முடியாது. தட்டான் பொன்னை உருக்கி நகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த வேளையில் அவனை மீண்டும் மீண்டும் கூப்பிட்டால் அவன் பொன்னை எப்படி உருக்க முடியும்? அரிசியில் கல் பொறுக்கிறாய். அதை தனியாக உட்கார்ந்து செய்ய வேண்டும். அவ்வப்போது அரிசியை கையில் எடுத்து சுத்தமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதற்கிடையில் அவனை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தால் வேலை எப்படி நடக்கும்? ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி, அப்படியானால் வழி என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வழி இருக்கிறது. தீவிர வைராக்கியம் உண்டாகுமானால் வழி உண்டு. எது உண்மையற்றது என்று அறிகிறாயோ அதை அந்த கணமே உறுதியுடன் துறந்துவிட வேண்டும். நான் ஒரு சமயம் கடுமையாக நோயுற்றிருந்தபோது கங்கா பிரசாத் சேனிடம் அழைத்துச் சென்றார்கள். அவர் என்னிடம், மருந்து சாப்பிட வேண்டும், ஆனால் தண்ணீரே குடிக்கக்கூடாது. வேண்டுமானால் மாதுளை ரசம் பருகலாம் என்று சொன்னார். நான் எப்படித்தான் தண்ணீர் குடிக்காமல் இருக்கப் போகிறோனோ என்று அனைவரும் நினைத்தனர்.
ஆனால் நான் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டேன். நான் பரமஹம்சம், வெறும் ஹம்சமல்லவே, ராஜஹம்சமாயிற்றே. பாலையே குடிப்பேன். சிறிது காலம் தனிமையில் வாழ வேண்டும். கண்ணாமூச்சி விளையாட்டில் தாய்ச்சியை தொட்டுவிட்டால் பிறகு பயமில்லை, பொன்னாகிவிடு. பிறகு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். தனிமையில் வாழ்ந்து பக்தியை பெற்றுவிட்டால், இறையனுபூதி பெற்றுவிட்டால் இல்லறத்திலும் வாழலாம். ராக்காலின் தந்தையிடம், அதனால்தான் இளைஞர்களை இங்கு தங்கும்படி கூறுகிறேன். இங்கே சிறிது காலம் தங்கினால் அவர்களுக்கு இறைவனிடம் பக்தி ஏற்படும். அதன் பிறகு அவர்கள் தாராளமாக இல்லறத்தில் வாழ முடியும். ஒரு பக்தர் கேட்டார், இறைவன்தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்றால் பிறகு நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம் என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? பாவமும் இறைவனின் விருப்பம்தானே? மாமனார் கேட்டார், இறைவனின் விருப்பத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள இயலும்? தௌ கிரேட் ஃபர்ஸ்ட் காஸ் லீஸ்ட் அண்டர்ஸ்டுட் என்று போப்பும் கூறியிருக்கிறாரே. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன, ஆனால் இறைவன் அவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. காற்றில் நல்ல வாசனை, கெட்ட வாசனை என்று எல்லா வாசனைகளும் இருக்கின்றன, ஆனால் காற்று இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. அதுபோல்தான் இறைவனின் படைப்பும். படைப்பில் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு, உண்மையும் உண்டு, உண்மை அற்றதும் உண்டு. எத்தனையோ வகை மரங்கள் உள்ளன. சில மாமரங்கள், சில பலாமரங்கள், வேறு சில மரங்களோ வெறும் மரிமாமரங்கள். பாருங்கள், முரடர்களும் தேவைப்படத்தானே செய்கிறார்கள். எந்த தாலுகாவில் குண்டர்கள் குழப்பம் விளைவிக்கிறார்களோ அங்கே முரடனை அனுப்ப வேண்டும். அப்போதுதான் அங்கே நிலைமை சீராகும். நிலைமை சீராகும். விஷயம் என்ன தெரியுமா? இல்லறத்தில் ஈடுபடுவதால் மனத்தின் ஆற்றல் செலவழிந்து போகிறது. இவ்விதம் சக்தி செலவழிவதால் மனத்திற்கு ஏற்படும் இழப்பை துறவு மேற்கொள்வதன் மூலம் ஈடு செய்துவிடலாம். தந்தை முதற் பிறவியை தருகிறார். உபநயனத்தின் போது இரண்டாவது பிறவி கிடைக்கிறது. துறவு மேற்கொள்ளும் போது இன்னொரு பிறவி வாய்க்கிறது. காமினி காஞ்சனம் இரண்டும் தான் தடை. பெண்ணிடம் வைக்கும் பற்று இறைநெறியிலிருந்து நம்மை திருப்பிவிடுகிறது. எதனால் வீழ்ச்சியடைந்தோம் என்பதை அவனால் தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. கோட்டைக்கு போய்க் கொண்டிருந்தேன். வண்டி இறக்கத்தில் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. உள்ளே சென்ற பிறகுதான் எவ்வளவு கீழே வந்திருக்கிறோம் என்பது தெரிந்தது. அந்தோ ஆண்கள் எதையும் புரிந்து கொள்வதற்கு பெண்கள் விடுவதே இல்லை. என் மனைவி புத்திசாலி என்கிறார் கேப்டன். பேய் பிடித்திருக்கும் ஒருவனுக்கு தனக்கு பேய் பிடித்திருக்கிறது என்ற விவரமே தெரியாது. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றுதான் அவன் சாதிப்பான். எல்லோரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். இல்லறத்தில் பயப்பட வேண்டியது காமம் மட்டுமல்ல, கோபமும் இருக்கிறது. ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் தடைகள் ஏற்படுமானால் கோபம் வருகிறது. கூறினார், நான் சாப்பிடும்போது பூனை ஒன்று மெதுவாக வந்து காலை நீட்டி எனது தட்டிலிருந்து மீன் துண்டை எடுக்க முயலும். நான் அதை தடுப்பதில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏன், ஒரு முறை ஓர் அடி கொடு, அதில் என்ன தவறு? இல்லறத்தார் சீர வேண்டும். அதற்காக விஷத்தை கக்குவது சரியல்ல. யாருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடாது. பகைவர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக கோபத்தை காட்டத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் பகைவர்கள் வந்து துன்பம் விளைவிப்பார்கள். ஆனால் துறவி சீர வேண்டியதில்லை. ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி, இல்லறத்திலிருந்து கொண்டு இறைவனை அடைவது மிகவும் கடினமென்றுதான் தெரிகிறது. அப்படி அவரை அடைந்தவர்கள்தான் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? யாரையும் காணவில்லையே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏன் அடைய முடியாது? அந்த பகுதியில், அதாவது காமார்புக்கூரில் அப்படி ஒருவர் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர் ஒரு டெப்யூட்டி, பெரிய மனிதர். பெயர் பிரதாப் சிங். தான தர்மம், தியானம், பக்தி என்று நல்ல குணங்கள் படைத்தவர். என்னை ஒரு தடவை அழைக்கவும் செய்திருந்தார். அத்தகையோர் இருக்கவே செய்கிறார்கள். சாதனை செய்வது மிகவும் அவசியம். சாதனை செய்தால் ஏன் நடக்காது? சரியான நம்பிக்கை இருக்குமானால் அதிகமான முயற்சி வேண்டியதில்லை. குருவின் வாக்கியத்தில் நம்பிக்கை வேண்டும். வியாசமுனிவருக்கு யமுனை நதியை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அப்போது கோபியரும் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கும் ஆற்றைக் கடக்க வேண்டும். ஆனால் படகு எதுவும் கிடைக்கவில்லை. ஆகவே கோபியர் வியாசரிடம், சுவாமி, இப்போது என்ன செய்வது என்று யோசனை கேட்டனர். வியாசர் கோபியரிடம், உங்களை நான் அக்கரைக்கு அழைத்துச் செல்கிறேன்.
ஆனால் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று வினவினார். கோபியரிடம் பால், பாலேடு, வெண்ணெய் எல்லாம் இருந்தன. வியாசர் எல்லாவற்றையும் உண்டார். பிறகு கோபியர் அவரிடம், சுவாமி, ஆற்றை கடக்கும் விஷயம் என்னவாயிற்று என்று கேட்டார்கள். உடனே வியாசர் யமுனை கரையோரத்தில் நின்று கொண்டு, ஓ யமுனை தேவியே, நான் இன்று உபவாசம் இருப்பது உண்மையானால் வெள்ளம் 2 பகுதிகளாக பிரிந்து நிற்கட்டும். நாங்கள் அனைவரும் அந்த வழியாக சென்று மறுகரையை அடைகிறோம் என்று கூறினார். வியாசர் இவ்வாறு சொன்னாரோ இல்லையோ, யமுனை நதி 2ஆக பிரிந்து நின்றது. கோபியர் திகைத்து விட்டனர். இதோ இப்போதுதான் வயிறு புடைக்க உண்டார், எதுவும் சாப்பிடவில்லை என்று சாதிக்கிறாரே என்று வியப்படைந்தனர். இதுதான் ஆழ்ந்த நம்பிக்கை. உண்டவன் நான் அல்ல, இதய நடுவில் உரைகின்ற நாராயணனே உணவு உட்கொண்டவர் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை. ஆதிசங்கரர் பிரம்மஞானி என்பது உண்மைதான். ஆனால் ஆரம்பத்தில் அவரிடம் வேற்றுமை பாராட்டும் மனநிலை இருந்தது. அவ்வளவு நம்பிக்கை இருக்கவில்லை. ஒரு சமயம் அவர் கங்கையில் குளித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார். ஒரு சண்டாளன் மாமிசத்தை தூக்கிக் கொண்டு எதிரே வந்தான். அவனது உடம்பு சங்கரரின் மீது பட்டுவிட்டது. டேய், நீ என்னை தொட்டுவிட்டாயே என்று கூவினார் சங்கரர். அதற்கு சண்டாளன், சுவாமி, நீங்களும் என்னை தொடவில்லை, நானும் உங்களை தொடவில்லை. சுத்த ஆத்மா யாரோ அவர் உடல் அல்ல, பஞ்சபூதங்கள் அல்ல, 24 தத்துவங்களும் அல்ல என்றான். அப்போது சங்கரருக்கு உண்மை விளங்கியது. ரகுகணன் என்ற மன்னனின் பல்லக்கை சுமந்து சென்றபடியே ஜடபரதர் ஆன்ம ஞானம் பற்றிப் பேசினார். உடனே மன்னன் பல்லக்கை விட்டு கீழே இறங்கி வந்து, தாங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு ஜடபரதர், நான் இது அல்ல, இது அல்ல, நான் சுத்த ஆத்மா என்று கூறினார். தான் சுத்த ஆத்மா என்பதில் ஜடபரதருக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தது. நானே அவன், நான் சுத்த ஆன்மா, இது ஞானிகளின் கருத்து. பக்தர்களோ இவையெல்லாம் பகவானின் ஐஸ்வர்யம் என்பார்கள். செல்வமில்லாவிட்டால் எப்படி ஒரு செல்வந்தரை பிரித்தறிய முடியும்? சாதகனின் பக்தியை பார்த்து பகவானே அந்த சாதகனிடம் நான் எதுவோ அதுவே நீ என்று சொல்வாரானால் அப்போது விஷயமே வேறு. அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சமையல்காரன் அங்கு வந்து அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு, அரசே, நீங்களும் நானும் சமம் என்று கூறுவானானால் உலகம் அவனை பைத்தியம் என்று கூறும். ஆனால் சமையல்காரனின் சேவையைக் கண்டு மகிழ்ந்து அரசனை ஒரு நாள் அவனிடம், அடே, நீ என் அருகில் வந்து அமர்ந்து கொள், அதில் தவறு எதுவுமில்லை, நீயும் நானும் சமம் என்று கூறுவதாக வைத்துக் கொள்வோம். அப்போது சமையல்காரன் அரசனின் அருகில் சென்று அமர்வதில் தவறில்லை. சாதாரண மனிதன் நான் அவனே என்று சொல்வது நல்லதல்ல. அலை தண்ணீரை சார்ந்தது, தண்ணீர் அலையை சார்ந்ததாகிவிடுமா என்ன? உண்மை இதுதான். எந்த வழியை பின்பற்றினாலும் சரி, மனம் நிலை பெறாமல் யோகம் கைகூடாது. யோகிக்கு மனம் வசப்பட்டிருக்கும், யோகி மனத்திற்கு வசப்பட்டிருக்க மாட்டான். மனம் நிலை பெற்றால் பிராணன் நிலை பெறுகிறது, கும்பகம் கைகூடுகிறது. பக்தி யோகத்தின் வாயிலாகவும் கும்பகத்தை அடையலாம். பக்தியினால் பிராணன் நிலை பெறுகிறது. எந்தன் நிதாயி மதையானை, எந்தன் நிதாயி மதையானை என்று பாடியபடியே பரவச நிலையை அடையும் போது எல்லா சொற்களையும் உச்சரிக்க இயலாமல் போய்விடுகிறது. யானை யானை என்று மட்டும்தான் வருகிறது. அதன் பிறகு யா என்று மட்டுமே சொல்ல முடிகிறது. பரவச நிலையில் பிராணன் நிலை பெறுகிறது, கும்பகம் ஏற்படுகிறது. ஒருவன் தரையை கூட்டிக் கொண்டிருக்கிறான். அப்போது அங்கு ஓராள் ஓடி வந்து இன்னவன் இறந்துவிட்டான் என்று கூறுகிறான். இறந்தவன் சொந்தக்காரனாக இல்லாவிட்டால் கூட்டிக் கொண்டிருந்தவன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான். ஆனால் இடையிடையே, அடக் கஷ்டமே, அவன் இறந்துவிட்டானா, பாவம், நல்ல மனிதன் என்று சொல்லிக் கொள்வான். மறுபக்கம் தரையை கூட்டுவதும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இறந்தவன் சொந்தக்காரனாக இருந்தால் செய்தியை கேட்ட அளவில் துடைப்பம் தானாக கையிலிருந்து நழுவி கீழே விழ, ஐயோ என்று அலறியபடி கீழே உட்கார்ந்து விடுவான். அப்போது பிராணன் நிலை பெற்று விடுகிறது. அவனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, சிந்திக்கவும் முடியாது. பெண்களிடம் கவனித்ததில்லையா?
ஒருத்தி ஏதேனும் ஒன்றைக் கண்டோ கேட்டோ வியப்பினால் வாயடைத்துப் போய் நின்றால் பிற பெண்கள் அவளிடம் என்ன பரவசத்தில் ஆழ்ந்து விட்டாயா என்று கேட்பார்கள். இங்கும் பிராணன் நிலை பெற்று விடுகிறது. அதனால்தான் அவள் வாய் பிளந்து நிற்கிறாள். அவளால் எதுவும் பேச முடியவில்லை.